வணக்கம். இன்ஃபோ மீடியா சார்பாக உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடோப் இன்டிசைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் யூனிட்டில் கெட்டிங் ஸ்டார்ட் வித் இன்டிசைனோட பேசிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், அது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் த இன்டர்ஃபேஸ், ஒரு இன்டர்ஃபேஸ் ஓகே, ஏன்னா இன்டர்ஃபேஸ் தெரியாமல் நம்ம எதுலேயுமே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இன்டர்ஃபேஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ள என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம், கெட்டிங் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் ஆட் ஆர் எடிட் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது டீட்டெயிலாக வந்து நம்ம அப்கமிங் கிளாஸஸ்லேயும் நம்ம அதை பார்ப்போம். ஸோ ஆட் ஆர் ரீப்ளேஸ் கிராஃபிக்ஸ், ஒரு கிராஃபிக்ஸை உள்ளே கொண்டு வரது எப்படி, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ளை த நேவிகேஷன் கண்ட்ரோல், ஒரு நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் செட்டிங் சம் ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட்டை, ஒரு பிடிஎஃப் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் க்ரியேட் அண்ட் பிரிண்ட் அ பிடிஎஃப் அப்படின்றத எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டிசைனோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இன்டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அழகான ஒரு சாஃப்ட்வேர். இது வந்து பேஜ் மேக்கர்லேருந்து அதுக்கப்புறம் இன்டிசைனாக மாறுச்சு. இதில் இன்டிசைன் இஸ் அ டெஸ்க்டாப் பப்ளிஷிங், இது ஒரு பப்ளிஷிங் சாஃப்ட்வேர். அப்புறம் ஒரு லேஅவுட் அப்ளிகேஷன். ஓகே, லேஅவுட் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்க. நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஒரு காலம்ஸில் நிறைய காலம்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் அழகாக நீட்டாக டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகிருக்கும், அதுலேயே இமேஜ் அலைன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிவிஷன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. கரெக்டாக ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் டிவிஷன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டிவிஷன்ஸ் ஆஃப் காலம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காலம், ஸோ சிங்கிள் ரோ கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஃப்ரேம், டெக்ஸ்ட் ஃப்ரேம். ஓகே, ஸோ சிங்கிள் காலம் ஃப்ரேம், அதுக்கப்புறம் 2 இமேஜ். ஸோ இங்கே ஒரு காலம், ஒரு பார்க்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக அலைன்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த காலம் பெருசாக இருக்குது, இந்த காலம் சின்னதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அலைனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி புக்ஸ், நீங்கள் ரீட் பண்ணுற புக்ஸு, அதுக்கப்புறம் மேகசின்ஸ், ப்ரௌஷர்ஸ், அதுக்கப்புறம் பிரிண்ட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் பப்ளிகேஷன்ஸ், அது என்ன வேணா இருக்கலாம், வெப்பாக இருக்கலாம், இபுக்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக அந்த லேஅவுட்டை வந்து அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை படிக்கிறதுக்கும் ஓகே லாங் டைமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அலைன்மெண்ட்டே இல்லாமல் ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இதை மூவ் பண்ணி வைக்கிறேன், ஸோ இங்கே வைக்கிறேன், ஸோ இது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ஸோ அலைன் பண்ணும்போது, லேஅவுட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கணும். ஓகே, ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனி டெக்ஸ்ட். ஓகே, ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நம்ம அலைன் பண்ணி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டிசைன் பர்பஸை வந்து நீங்கள் புரிஞ்சுட்டு டிசைன் பண்ணணும். இட்ஸ் அ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் லேயிங் அவுட் லாங் ஃபார்ம் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, பட் இட்ஸ் நாட் லிமிட்டட் டு தட். ஓகே, ஸோ ஒரு பெரிய டாக்குமெண்ட் இருக்குது. ஒரு புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 300 பேஜஸ், 400 பேஜஸ், 900 பேஜஸ் அப்படியெல்லாம் இருக்குது. அப்படின்னா அழகாக ரொம்ப ஈஸியாக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோ எஃபெக்டிவான சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டிசைன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது இன்டிசைனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரிஃபரன்ஸில். அதை நம்ம பார்க்கலாம். இப்போது எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ப்ரிஃபரன்ஸை நம்ம பார்க்கும்போது நான் அதை சொல்கிறேன், சரியா? ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டிசைன் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ, இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலான்னு. அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய்ட்டு நீங்கள் நியூ, இதில் பார்த்தீங்கன்னா
டாக்குமெண்ட் இருக்குது, புக் இருக்குது, லைப்ரரி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். புக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா புக்குன்னு கொடுக்கலாம், லைப்ரரியாக க்ரியேட் பண்ணிங்கன்னா லைப்ரரி, டாக்குமெண்ட்டாக வேணுன்னா டாக்குமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த செட்டிங்ஸை போய்ட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓப்பன் கொடுத்தீங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை ஓப்பன் பண்ணும். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் அப்படின்றதோட நம்ம முன்னாடியே சேவ் பண்ணி வச்சிருந்த ஃபைல் அந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணால் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒரிஜினல்லையே நம்ம எடிட் பண்ணணும்னா ஒரிஜினல் கொடுக்கலாம். இல்லை இதிலிருந்து நம்ம ஒரு காப்பி எடுக்கணுன்னாலும் நீங்கள் காப்பியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ரீடபிள் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ என்னென்னலாம் ரீட் பண்ணும் பாருங்கள். ஸோ இன்டிசைன் CS3 மார்க்கப், ஸோ ஒர்க் எக்ஸ்பிரஸ், இன்டிசைன் புக், ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஆல் ரீடபிள்ஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் ரீட் பண்ணுமோ அது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு எந்த பேஜ் வேணுமோ நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக நார்மலில் இருக்கும், நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நியூ ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து நியூ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எதுக்காக ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டாக லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது அப்படியே நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிவ் ஓகே. பேஜஸ் எத்தனை பேஜஸ் இருக்குது எல்லாமே இங்கே இருக்கும். ஸ்டார்டிங் பேஜ் என்ன, நம்பர் என்ன அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ ஓகேன்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே போய்ட்டு டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இன்டர்ஃபேஸ், நீங்கள் ஒர்க் ஏரியா இது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும். என்னென்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ இங்கேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டோட நேம். ஓகே, டாக்குமெண்ட்டோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்போனாலும். இன் ஃபியூச்சர் ஐ லெட் யூ நோ எப்படி வந்து அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பார். ஓகே, ஸோ இங்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே இங்கே இருக்கும். ஓகே, மார்ஜின் எவ்வளோ தூரம் இருக்குது, ஓகே, ஹைட் அண்ட் விட்த் எவ்வளோ இருக்குது, எத்தனை பேஜஸ் இருக்குது, ஃபேஸிங் பேஜஸா இல்லையா அப்படின்றது எல்லாமே இங்கே நீங்கள் பண்ணிக்கலாம். ரூலர்ஸ் தேவையா இல்லையா அப்படின்றத, ரூலர்ஸ் வேணுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கிரிட்ஸ் வேணுன்னா கிரிட்ஸ், அலைன்மெண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கைட்லைன்ஸ் வேணுன்னா கைட்லைன்ஸ், இம்போர்ட் ஃபைல்ஸ் எதாவது வேணுன்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பேஜஸ். ஸோ நான் 9 பேஜஸ்ன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த 9 பேஜஸுமே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதில் லைப்ரரி. ஓகே, ஸோ லைப்ரரிஸில் நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இது மெனு பாரில் இருக்கக்கூடிய மெனூஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான டூல்ஸு, நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே எசென்ஷியல் இருக்குல்ல, ஸோ இதில் போனீங்க அப்படின்னா நம்மளுடைய லே அவுட்டை வந்து ஃபிக்ஸட் லே அவுட்டாக கொடுத்துக்கலாம். இப்போது அட்வான்ஸ்ட் லே அவுட் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இன்டர்சேஞ்ச் ஆகி ஒரு அட்வான்ஸ்ட் லே அவுட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டாக்கெட்ஸுமே இருக்கும். டாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் இதில் விண்டோஸில் இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். தேவையான ஒரு விஷயங்கள், ஸோ பேஜஸ் இருக்குது, லேயர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரோக்ஸ் எப்படி கொடுக்கணும், ஸ்வாட்சஸ் இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே காமிக்கும். ஸோ இல்லை புக் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் புக் லே அவுட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தது வந்து எசென்ஷியல். ஸோ எசென்ஷியல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அதெல்லாமே கொடுக்கும். ஸோ இப்போது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு லேஅவுட் வேணும். ஸோ இதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஒரு சில லிங்க்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இங்கே ஒரு லிங்க் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் பேனல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எஃபெக்ட் பேனல் நீங்கள் இங்கே கொண்டு வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே நடுவில் கொண்டு போனீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியுது பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த இடத்துல இங்கே லிங்க்கு பக்கத்தில் அந்த எஃபெக்டை கொண்டு போய் பக்கத்தில்
போனீங்கன்னா ப்ளூ கலர் லைன் வரும். அது மேலே விட்டுட்டிங்கன்னா அந்த போர்டில் லிங்க் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த சின்ன ஆரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸை, ஓகே, ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஒர்க் ஸ்பேஸை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இது தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்கள் எசென்ஷியலில் போய்ட்டு நியூ ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மை ஒர்க் ஸ்பேஸ்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மை ஒர்க் ஸ்பேஸ்ன்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் போயிட்டு இந்த மை ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எசென்ஷியலுக்கு போகிறேன். எசென்ஷியல் போனீங்கன்னா இது இருக்குது. ஸோ இப்போது என்னுடைய ஒர்க் ஸ்பேஸை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் கொடுத்துட்டு மை ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் எப்போ வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டாக்கர்ஸாக எடுத்து நீங்கள் க்ளோஸும் பண்ணிக்கலாம். லேயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ லேயர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது இந்த பேஜஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாருங்கள், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டேன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். சரியா? ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸை. இப்போது நேவிகேஷன் பார்க்கலாம். ஒரு இமேஜுக்கும் எப்படி, ஒரு பேஜஸ்க்கும் எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 இது இந்த ஜூம். ஓகே, ஸோ இந்த பேஜ் எந்த பேஜில் இருக்கும் அப்படின்றது இங்கே காமிக்கும் பேஜஸில். ஸோ 1ல் இருக்கும். இப்போ எனக்கு வந்து 3 and 4 பேஜஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் பேஜஸ் அப்படின்னு இருக்குது. கரெக்டாக ஃபேஸிங் பேஜஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் 1ல் இருக்கும். இப்போ எனக்கு 6 and 7 போகணுன்னா இதில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா 6 and 7th பேஜுக்கு போயிடுவோம். அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். நீங்கள் பேஜ் நம்பர் தெரியலன்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். 6 and 7 பேஜஸ். 2 and 3 போனோன்னா 2 and 3 ஆக்சுவலி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போது எனக்கு ஃபஸ்ட் பேஜ் போகணுன்னா ஃபஸ்ட் பேஜ் நான் போய்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ ஃபேஸிங் பேஜஸ் இல்லை. ஸோ அதனால் இப்படியே விட்டுறலாம். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜை வந்து நான் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு இங்கே கீழே ஜூமிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு 50% கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 50% உங்கள் ஸ்க்ரீனில் காமிக்கும். ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் டூல் எடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதில் போய்ட்டு ஹேண்ட் டூல் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு பேஜஸ்க்காக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டியும் இங்கே டைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பேஸ் பார், ஓகே, அடோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு ஹேண்ட் டூல் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜுக்கு போய்ட்டு அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பேஜஸ் நேவிகேஷன் போயிடும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ ஈஸியாக பேஜஸ்க்குள்ளே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4th பேஜுக்கு போகணுன்னா 4th பேஜ், 2nd பேஜுக்கு போகணுன்னா 2nd பேஜ், 3rd. ஸோ இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 2, 3 அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபுல் பேஜ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து ஒரு இந்த ஃப்ரேம்க்கு மட்டும் நான் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி, ஓகே, ஸோ உங்களுடைய மவுஸை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், ஓகே, கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா எப்போ வேணாலும் அந்த ஜூம் டூலுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ்க்கு நம்ம ஜூம் போயிடுவோம். சரியா? ஸோ இப்போது என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார், ஓகே, கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ்க்கு நான் ஜூம் பண்ணணும். ஓகே, ஸோ கிளிக் ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ்க்கு நான் ஜூம் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து பிக்சலேட் ஆகுது. ஸோ ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகிடும். ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டூல் வரும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அது பாருங்கள் ஹேண்ட் ஓப்பனில் இருக்குது. கிளிக் பண்ண உடனே பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் பண்ணும்போது ஒரு ரெட் கலர் லைன் வருது. அது என்ன அப்படின்னா, இப்போது ஜூம் போகிறேன், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணுறேன். இப்போது ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். ஓகே, எந்த சைஸில் ஜூமில் இருந்தோ அதுக்கு ஜூம் அவுட் ஆயிரும். ஓகே,
ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே கொண்டு வந்து இங்கே விட்டுறேன். ஸோ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் இவ்வளோ ஜூமில் இருக்கு. நல்லா பாருங்கள், ஸ்பேஸ் பார் பிடிச்சிக்கிறேன். ஓகே, லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஜூம் அவுட் ஆயிடுச்சு. இப்போது இந்த பிளேஸ்க்கு வரேன். இந்த பிளேஸ் எனக்கு ஜூம் ஆகணும், இங்கே எடிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து கிளிக்கை ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே விட்டுட்டு நான் விட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டுக்கு ஜூம் ஆயிரும். ஓகே, இன்னொரு நேவிகேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுடைய லேஅவுட்டுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். Ctrl+1, Ctrl+2, Ctrl+3, Ctrl+3, Ctrl+4. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகும். ஓகே, ஸோ 200%, 300%, 400%. எப்போ வேணாலும் Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பியும் உங்களுடைய ஃப்ரேம்க்கு பக்காவாக அது ஃபிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செட்டிங்ஸ். நீங்கள் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட்டிங்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம். சில செட்டிங்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டில் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஜென்ரல் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகே, ஷோ ஹோம் ஸ்க்ரீன் வென் நோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஓப்பன். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகாமல் இருக்கும்போது இப்போது ஷோ ஹோம் ஸ்க்ரீன் வந்து காமிக்கணும் அப்படின்றத இங்கே டிக் பண்ணியிருக்கோம். இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டாக்குமெண்ட்டுமே ஓப்பனாக இல்லை அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு காமிக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணல க்ரியேட் நியூ அப்படின்றத, ஸோ அந்த ஹோம் ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் வேணான்னா தாராளமாக நீங்கள் இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இன்டர்ஃபேஸை வந்து இன்னும் டார்க்காக ஆக்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் ஒயிட்டாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த டிசைன் UI டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ச் பேஜ் போர்ட் டு த தீம் அப்படின்னா, ஸோ நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி தீம் போர்டு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறீங்களோ ஸோ அது உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் ஜஸ்ட் அதே மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே கொடுக்க இந்த போர்டு வந்து உங்களுக்கு எல்லாமே மேட்ச் ஆகுது அது கூட. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஷோ தம்ப்நெயில்ஸ் ஆன் ப்ளேஸ் பண்ணும்போது ஷோ தம்ப்நெயில்ஸ் கண்டிப்பாக இது தேவை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது கிராஃபிக்ஸை வந்து வியூ பண்ணாது. நீங்கள் இமேஜஸை கொண்டு வரும்போது அது வந்து உங்களுக்கு இங்கே காமிக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். என்ன அப்படின்றதுன்னா, நீங்கள் ஒரு இமேஜை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் காமிக்கும். ஸோ தம்ப்நெயில் காமிச்சா தான் நம்ம எந்த இமேஜை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்றது தெரியும். ஏன்னா ஒரு மல்டிபிள் இமேஜஸை நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதில் தம்ப்நெயில் காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வேல்யூ கண்டிப்பாக இருக்கணும். மல்டி டச் கெஸ்டர். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணும்போது 2-3 வாட்டி எல்லாமே கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த மல்டி டச் கெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இன்டர்ஃபேஸ் ஸ்கேலிங். ஆக்சுவலி நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் ஜூம் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நான் இதை ஸ்மாலில் கொடுத்தேன்னா யூசி இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரிவ்யூ தெரியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ லார்ஜராக வேணுன்னா லார்ஜர், ஸ்மாலராக ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆங்கர் பாயிண்ட், ஹேண்டில்ஸு, அதுக்கப்புறம் பவுண்டிங் பாக்ஸ் என்ன லார்ஜாக வேணுமா ஸ்மாலாக வேணுமா அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்கேல் கர்சர், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கர்சரையுமே வந்து ப்ரொபோஷ்னலிட்டியாக நீங்கள் ஸ்கேல் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்மால்னு கொடுத்து நான் ஓகே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணோம். ஸோ ஒரு வாட்டி பண்ணிடலாம். பாருங்கள் நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே ரீஸ்டார்ட் நவ் சேஞ்சஸ் டு யூஸ் UI ஸ்கேலிங் செட்டிங்ஸ் will take effect after reset அப்படின்னு இருக்குது. ஸோ நான் அதை கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன், திருப்பி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டாக்குமெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சைஸே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுதா? ஸோ இப்போது நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மாலில் இருக்குது, ரைட்? ஸோ அதே மாதிரி டைப்பில் சில விஷயங்கள் நம்ம வந்து டைப் ஃப்ரேம், தட் இஸ் டெக்ஸ்ட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணும்போது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டைப்.
டைப்பில் டிரான்ஸ்கிரிப்டு, ஸ்மால் கேப்ஸு இதெல்லாமே என்ன சைஸில் இருக்கணும். ஓகே, ஸோ இன்புட்டோட டெக்ஸ்ட், ஓகே, ஃபாண்ட்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கணும், ஒரு காம்போசிஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது. யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான யூனிட்ஸ் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது வந்து சென்டிமீட்டர்ஸில் இருக்கணும், இல்லை உங்களுக்கு இன்ச்சஸில் வேணும்னா இன்ச்சஸில் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் கிரிட்டு நீங்கள் போடும்போது சில டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஓவர்லேப் ஆகும். ஸோ ஓவர்லேப் ஆகும்போது நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வந்து கிரிட்டில் ப்ரிஃபரன்ஸில் வந்து நீங்கள் மாற்றிக்கணும். ஓகே, ஸோ எந்த கலர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி கைட்லைன்ஸுமே அது மாதிரி தான். கைட்லைன்ஸும் நம்ம படிப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கைட்லைன்ஸ் க்ரீன் கலராக இருக்குல்ல. ஸோ இதோட கலர்ஸையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான கலர் லைன்ஸ், ப்ளீடு வந்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலரில் இருக்குது மார்ஜின்ஸ். ஓகே, ஸோ ப்ளீடு ஃபியஸ்டா கலரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்மார்ட் கைட்ஸ் க்ரீனில் வேணாம், எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் வேணும் அப்படின்னும் போது நம்ம ஓகே கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றும். ஓகே, ஸ்மார்ட் கைட்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அட்டாச் ஆகிற மாதிரி காமிக்கும். ஸோ அது எந்த கலரில் வேணும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி டிக்ஷனரி ஆன் பண்ணிக்கலாம், ஸ்பெல் செக்ஸ். ஓகே, எல்லாத்துக்குமே ஏதாவது மிஸ்பெல் இருந்ததுன்னா அதை காமிக்க சொல்லி, ரிப்பீட்டட் வேர்ட்ஸாக இருந்ததுன்னா அதை காமிக்க சொல்லி. ஸோ ஒரு வேர்டுக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றது இல்லை. ஸோ ஈஸியாக உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஒரே டெக்ஸ்ட் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ கரெக்ட் அப்படின்னா டிக்ஷனரி ஆக்சுவலி எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் யூஎஸ்ஏ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிக்ஷனரியிலேருந்து எடுத்து அந்த டெக்ஸ்ட் இல்லைன்னா ஆட்டோ கரெக்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது வாஸ் அப்படின்றதுக்கு பதில் WSA அப்படின்னு போடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நேம்ஸ் எல்லாம் போடுவோம். நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமரில் இருக்காது, நம்ம டைப் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம டைப் பண்ணது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அப்படியே விட்டு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா அது ஆட்டோவாக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இதை எடுத்து ஒர்க் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரெஸ்ட் இமேஜ் எப்படி வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கணும். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஹை குவாலிட்டியில் காமிக்கணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் கிராஃபிக்ஸ். ஓகே, ஹை குவாலிட்டி நீங்கள் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் விஷுவலாக கொஞ்சம் ஸ்லோ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஸோ அதே மாதிரி அப்பியரன்ஸ் ஆஃப் பிளாக், எந்த பிளாக்ல உங்களுக்கு ரிச் பிளாக்ல வேணுமா இல்லாட்டி 100% 1000K பிளாக்ல வேணுமா அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அது ஓகே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ எந்த மாதிரி பிளாக் வேணுமோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபைல் ஹேண்ட்லிங். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷட் டவுன் ஆயிடுச்சு இல்லாட்டி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட் ரெக்கவரி டேட்டா ஓகே ரெக்கவர் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த ஸ்டோரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேஸில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பிளேஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா பேக்கப்புமே அங்கே ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ செக் லிங்க்ஸ் பிஃபோர் ஓப்பனிங் டாக்குமெண்ட். ஆக்சுவலி நீங்கள் ஒரு இமேஜ் ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜில் ஒரு லிங்க் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேறு இடத்துக்கு டாக்குமெண்ட்டை கொண்டு போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு நீங்கள் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது இந்த இமேஜ் கொண்டு போகலன்னா அது வார்னிங் கொடுக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு லிங்க் மிஸ் ஆகுது இல்லாட்டி 2 லிங்க் மிஸ் ஆகுது அந்த மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி காமிக்கும்போது இந்த செக் ஆனில் இருந்ததுன்னா அந்த மாதிரி காமிக்கும். இந்த செக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி காமிக்காது. ஆக்சுவலி அதை நம்ம எம்பேட் பண்ணுவோம், எம்பேட் பண்ணல இப்போது. ஸோ அதனால் லிங்க் இங்கே காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் இல்லை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிங்க் இந்த இமேஜ் இல்லாமையே ஓப்பன் ஆகும், இந்த டாக்குமெண்ட் இந்த இமேஜ் இல்லாமையே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஃபைண்டிங் மிஸ்ஸிங் லிங்க் பிஃபோர் ஓப்பனிங். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறது, ஃபைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபைன் பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் ப்ரௌஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் எடுத்து நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிசர்வ் இமேஜ் டைமென்ஷன் வென் ரீலிங்கிங். ரீலிங்க் பண்ணும்போது ஒரு இமேஜ் வேறு இமேஜை நம்ம ரீலிங்க் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ நான் ஒரு சைஸில் இதை ஸ்கேல் பண்ணி வச்சுருக்கேன், அதே சைஸில் தான் அந்த இமேஜும் இருக்கணும் அப்படின்னா இது கொடுத்துருக்கணும்.
ஓகே, ஸோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பக்காவாக அதுக்கேற்ற மாதிரி அதே ஸ்கேலிங் இருக்கணும். இல்லை இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த இமேஜ் என்ன சைஸில் இருக்கோ அதுவாக வந்து உட்காரும். ஸோ அப்புறம் நீங்கள் திருப்பியும் அதை ரீசைஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஆட்டோ ஆக்டிவேட் ஃபாண்ட். இப்போது சில டைம்ஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகும். ஓகே, நீங்கள் ஒரு சிஸ்டமில் பர்சனல் பிசியில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. பிசியில் ஒர்க் பண்ணும்போது வெளியில் கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் மிஸ் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆக்டிவேட் அடோப் ஃபாண்ட்ஸ். அடோப் ஃபாண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடோப் ஃபாண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கும். ஓகே, அதில் மிஸ்ஸிங் எதுவும் இல்லாமல் இருக்கும். அடோப் ஃபாண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஸோ உங்களுக்கு மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸ்ன்னு காமிக்கும். ஸோ மிஸ்ஸிங் ஃபாண்ட்ஸுமே வந்து நீங்கள் அதை திருப்பியும் டவுன்லோட் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, ஸோ ஆட்டோ ஆக்டிவேட் ஃபாண்ட்ஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல காப்பி பிடிஎஃப் டு கிளிப்போர்ட். ஸோ கிளிப்போர்டில் என்னென்ன எப்படி வந்து காப்பி பண்ணணும் அப்படின்றது. ஓகே, ஸோ வென் பேஸ்டிங் டெக்ஸ்ட் அண்ட் டேபிள் ஃப்ரம் அதர் அப்ளிகேஷன் பேஸ்ட் ஆல் இன்ஃபர்மேஷன், இல்லாட்டி டெக்ஸ்ட் ஒன்லி. டேபிள்ஸ் சில டைமில் நம்மளுக்கு இந்த ஸ்வாட்சஸும் தேவைப்படும், ஸ்டைல்ஸும் தேவைப்படும், இண்டெக்ஸ் மார்க்கும் தேவைப்படும். அந்த டைமில் ஆல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது பெஸ்ட்டு. ஏன்னா இன்னொரு ப்ரோக்ராமில் இருந்து கைண்ட் ஆஃப் இல்லஸ்ட்ரேட்டர் அதில் இருந்தெல்லாம் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட்டு மட்டும் வேணும்னா டெக்ஸ்ட், இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிங்கன்னா பெட்டர். என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதெல்லாமே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கனால சேவ் கொடுத்துக்கலாம். இப்போது பிடிஎஃபாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட் போகிறேன். எக்ஸ்போர்ட் போய்ட்டு இப்போ இதுவே இந்த டாக்குமெண்ட்டே நான் பிடிஎஃபாக கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் யூஸ் இன்டிசைன் டாக்குமெண்ட் நேம் அஸ் அவுட்புட் ஃபைல். ஸோ இன்டிசைன் டாக்குமெண்ட்டோட நேம் சேம் நேமை வந்து காமிக்க சொல்லுது. ஸோ நான் இதை எடுத்துகிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப்பில் போய் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரிண்டில் போய்ட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் ஆகிடும். என்ன காப்பீஸு, ரேஞ்ச் ஆல் பேஜஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரேஞ்ச் ஆல் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜஸுமே வந்து உங்களுக்கு விஷுவலாக தெரிஞ்சிடும். அண்ட் விசிபிள் பிரிண்ட்ஸ். ஸோ இல்லை செலக்டட் பேஜஸ் மட்டும் வேணும்னா, இல்லை கரண்ட் பேஜ் மட்டும் வேணும்னா கரண்ட் பேஜ் கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட்ஸ் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி பேஜஸ் என்ன மாதிரியான பேஜஸ் வேணும் அப்படின்றத இந்த இடத்த கொடுத்துக்கலாம். ஸோ காப்பீஸ் எத்தனை காப்பீஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீட்ஸ் இங்கே செட் பண்ணலாம். மார்க்ஸு, ப்ளீட்ஸு. ஆக்சுவலி இங்கே பாருங்கள், மார்க்ஸ்ன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மூவ் ஆகி இந்த கட்டிங்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ளீட்ஸ் எவ்வளோ வெயிட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படி ஆஃப்செட் நான் பண்ண யூசி எவ்வளோ தூரம் ப்ளீட்ஸ் மூவ் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ளீட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளீட்ஸ் அண்ட் ஸ்லக்ஸ். ஆக்சுவலி இது மார்க் வேணும்னா மார்க்கு. ஸோ இதில் போயிட்டு நான் வந்து மார்க்கிங் இந்த கட்டு எங்கே வேணும் அப்படின்ற கட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் இங்கே. ஓகேவா? ஸோ இதை எடுத்துறேன். ஸோ இதுலையுமே எனக்கு 0 கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து இங்கே லிங்க் இல்லை. ஸோ லிங்க் பண்ணிட்டேன்னா ஆல் த 4 சைட்ஸ் உங்களுக்கு அந்த ப்ளீடை காமிக்கும். ஸோ நான் பாருங்கள் ப்ளீடை கட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது போயிட்டு நான் இதோட ஆஃப்செட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்செட் இன்க்ரீஸ் பண்ண அந்த பேஜஸில் உங்களுக்கு காமிக்கும். ஆக்சுவலி இந்த சைஸை வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். A4 தான் காமிக்குது. ஸோ நம்ம செட்டப்பை வந்து மாற்றும் போது, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் ஓப்பன் பண்ணியிருந்தோம் டாக்குமெண்ட். ஸோ அந்த மாதிரி காமிக்குது. ஸோ இது பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளீட் இல்லாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுமே ஒரே வெயிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா க்ளீனாக உங்களுக்கு அந்த லைனோட கட் பண்ணுறதுக்கான லைனோட காமிச்சிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்து ப்ரிவ்யூவோட வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்டிசைன் ஃபார்மெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயமாக யூஸ் பண்ணலாம். இன்ட்ராக்டிவ் மீடியாவை. ஆக்சுவலி இன்ட்ராக்டிவ் மீடியான்னும் போது ஹைப்பர் லிங்க் கொடுக்கலாம். ஸோ ஹைப்பர் லிங்க் இப்போ இந்த இமேஜுக்கு நான் ஒரு ஹைப்பர் லிங்க் நீங்கள் ஃப்யூச்சரில் படிப்பீங்க. ஸோ இந்த இமேஜுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த சைட்டில் போய் அது ஃபாலோ ஆகணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபால் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்ஜாய் லேர்னிங் இன் டிசைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.